என்னடா நான் தான் தலைவனை வந்து இட்டுன்னு போய் இட்டுன்னு வருவேன், என்ன வந்து கூட்டுன்னு வந்துக்கிறீங்க? ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லபடியா கவனிக்கணும்ல. ஏதாவது மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதுமாடா, அதுக்காக என்னதான் இருந்தாலும் நீங்க தானே தலைவர் எங்களுக்கு எல்லாமே. என்ன பாசமா இருக்கீங்க நாங்க தலைவர். தலைவருக்கு வந்து நேத்து வந்து நீ தலைவருக்கு மாலை போடுற. எப்போ வந்தா என்ன, தலைவருக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது முக்கியம். கட்சில இருந்து அப்ப வந்து இன்ன வரைக்கும் இருக்கிற நீ மாலை அதெல்லாம் இல்ல, நான் தான் தலைவருக்கு போடுவேன். அன்பா இருக்கு அந்த நவர்தன் போடுமா? யாப்பா தலைவரே நீங்க கம்முனுங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மாலை நான் தான் போடுவேன். அவன் போடுறதா? சும்மாடா, யாராவது போடுவேடா. நீ சும்மாடா, மாலை நான் தான் போடணும். அண்ணன்டா தலைவரே நான் வர கூடாதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன மரியாதை? அப்படி இல்லையா? அண்ணனாவது நொண்ணனாவது அப்படி போங்க. நான் தான் போடுவேன். அடிச்சுக்காதீங்கடா டேய். டேய் என்னடா பண்றீங்க? தலைவரே கொஞ்ச நேரம் இருங்க. கொஞ்ச நேரம் இருங்க முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். மாலை போட்டு வந்து கொல்ல பாருங்க, என்ன மாலை போட்டு டேய். ஐயோ உன்னை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆமாண்டா, நமக்கு எதிர கடை வர ஆரம்பிச்சு. டேய் தகப்பா, எனக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கேட்டு தொந்தரவு பண்றாங்க, சீக்கிரம் காசு எடுத்து. அப்பாவை டான்னு சொல்லியப்பா. ஆமா, ஊர்ல எல்லாம் உனக்கு மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டாங்க, நீ என்ன கேளு. சரி பாத்துல மரியாதை பேசு. என்ன வேணும் சொல்ல உனக்கு? எனக்கு இப்ப ஃபீஸ் காசு வேணும். எதுக்கு நான் படிக்க வச்சல, அது கேட்பாங்க. படிக்கதான் நீங்க சொன்ன கேட்டியா? ஏன் புல்றா? நம்ம தம்பி எல்லாம் படிச்சாங்க. உங்க கதையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, எனக்கு ஃபீஸ் காசு எடுத்து வைங்க. இருடா கொஞ்ச நேரம். கேளுங்க. சரி அம்மாட்ட கேளுடா, போடா காசு. அம்மா கிட்ட கேட்டேன், அவனே ஒரு வேலை வெட்டி இல்லாதவன், சம்பாரிச்சு என்கிட்டயே போட்டான், அவன் கிட்டே போய் கேளு அப்படின்ட்டாங்க. சரி நான் வரேன், காசோட வரேன். நீ அம்மாட்ட சொல்லு போ. சரி பாத்து போடா குட்டியே, வேடா பாய். என்னத்த பண்றது? என்னடா காசு வேணும்ன்றான் வீட்டுல, பையன் வேற. நீ எவ்வளவு வச்சுக்கிற பையில இருக்க காசு? உங்களோட சுத்தின எங்க காசு இருக்கும்? நானே எப்படி அவங்க பிச்சை எடுக்கிறோம் தம்பி கிட்டே அவங்ககிட்டயும். சேனல் வேற சரியா போக மாட்டேங்குது இப்ப வர தெரியல. சரி நாப்பூர் அடி காசு என்ன கொடுத்து விடணும். நாப்பூருக்கு நம்ம வாங்கிட்டு மாட்டோம் சார். எங்கடா காசு காணா? வாங்கிட்டேன்றீங்க. இந்த காசு வாங்கி தான் எல்லாம் இது பார்ட்டி இது நீங்க போய் ஞாபகம் இல்லையா? உட்காந்து முடா கூட குடிச்சு. சரி சரி அட்வான்ஸா கேளுடா. இந்த வாரத்துக்கான காசு அட்வான்ஸா எல்லாம் தர மாட்டாங்க. அட்வான்ஸ் எல்லாம் இப்பலாம் போனா வேற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதான் ஒண்ணு உண்டு. சம்பவம் பண்ணுமா? பேசாம விஜய் தம்பி அவன மாதிரி ஒரு மாநாட்டு ஒண்ணு போடலாமா? நல்ல ஐடியாவா இருக்குடா. கூட்டம் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டா வச்சுக்கா. நல்ல ஐடியாவா இருக்குடா. ஆனா இன்னொரு விஷயம் என்னடா, தம்பிங்களுக்கு எதிராக நிறைய மாநாடு போட்டுண்டா. மர மாநாடு, மாடு மாநாடு, நரி மாநாடு, பன்னி மாநாடுலாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் போனா செருப்பு கட்டி அடிப்பாங்களா? என்னடா பண்றது? நம்ம மாநாடு போட்டு பேசாம ஏசி போட்டு எல்லாம் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு புதுசா விட்டா போடுவோம். நல்லா இருக்கடா இது. ஆமால்ல, விஜய் வந்து வெயில்ல உட்கார வைக்கிறான். ஆமா, நம்ம வெயில்ல உட்கார வச்சு ஏசி ஒண்ணு போட்டோம்னா வந்து வந்துருவாங்க. சாப்பாடு போட்டுலாம்டா இலவசமா. சாப்பாடுலாம் போட்டா நிதி பத்தாதுக்கு முன்னு இருங்க. அதனால போட்டு விடுறா. பசங்க கேட்டுருவோம் காசு, கேட்டு இது பண்ணுவோம். கலெக்ஷன் பண்ணுவோம். காசு இல்லையா குடும்பம் நடத்தணும். அப்ப பேசாம ஒரு திரள் நிதினு ஒரு வீடியோ போட்டுருவோம். போட்டலாமா? போட்டதான் வசூல் பண்ண முடியும். சரி ஆன் பண்ண கேமரா ஆன் பண்ண. பார்த்து கேமராமேன் கொஞ்சம் அப்படியே போடுப்பா. கரெக்டா பேசு, மூஞ்சி சோகமா வச்சுக்க. கையை கட்டு கையை இப்படி கட்டிக்க, அப்பதான் ஒரு பவியமா இருக்கிற மாதிரி இருக்கும். என் உறவு சொந்தங்களே, எனது தமிழ் சொந்தங்களே, வரும் 18ஆம் தேதி ஒரு சிறப்பு மாநாடு ஒன்று நம்ம போட போகிறோம். அதுக்காக பெரும் செலவு, பெரும் நிதி தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த மட்டும் இல்லை, எல்லாரும் கம்பல்சரி ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணி எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம பார்க்குற இடம் பெரிய மண்டபம். அது எவ்வளோ அந்த மண்டபம் காசு? ஒரு 10,000. 10,000 இல்லை 10,000 என்ன, அது வந்து ஒரு 4 லட்ச ரூபா சொன்னாங்க வாடகை. 4 லட்ச ரூபா. ஆமாம், நீ 4 லட்சம் சொல்லாத, 40 சொல்லிரு. சரி, அந்த மண்டபத்துக்கு எப்படியும் ஒரு 10-15 லட்ச ரூபா தேவைப்படும். 1 கோடி சொல்லு, வெளிநாட்டுலாம் இருக்கிறாங்களே பாருங்க. அந்த மண்டபத்துக்கு எப்படியும் 1 கோடி நிதி தேவைப்படும். அங்கே தான் பண்ணி அவங்க கூட்டம் அங்கே வச்சாதான் வந்து ஹைப்பாக காட்ட முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களை மீறி நாம் தமிழ் தேசத்தை நிலைநாட்ட வேண்டும். அதனால உறவுகளே நிதியை போட்டு விடுங்க. உறவுகளே திறநிதியை போட்டு விடுங்க. கை எப்படி வைன இப்படியா? அம்மா கை அப்படி வச்சுனாதான் அசிங்கமா இருக்குடா. இது மட்டும் நல்லா வாக்குது, பண்றது எல்லாமே அசிங்கமா தான் இருக்குது. சரி உறவுகளே, நிதியை கொடுத்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ். எங்க வாழுது தமிழ் மாட்டின்னு உங்களுக்கு சாவுது. வீடியோ ரெக்கார்ட் போயிட்டு. சரி அசிங்கம் படத்தெல்லாம் புதுசா உனக்கு உடம்புறா திருப்படி வாங்குற. வீடியோ நல்லா பேசிட்டு ஓகேம்மா, எல்லாம் பாத்தீங்களாம்மா? உங்க வீடியோ தான் பாத்துன்னு இருக்கிறேன். நிதி அனுப்பிச்சு விட்டியா இல்லையா? நிதி அனுப்பிச்சு விடுறியாவா?
இன்னும் எங்களை பைத்தியக்காராவே நினைச்சிருக்கீங்களா? என்னடா இது? உங்க குடும்பம் வாடுறதுக்கு உங்க பசங்க வாடுறதுக்கு நாங்க ஏன் காசு தரணும்? நிதி கேக்குறேன், இதுக்கு வேற ஏதாவது போயிட்டு என்னம்மா இவ்வளவு பேசுறீங்க? காசு தரணுமா? நிதி ஏம்மா, இன்னும் பைத்தியக்காரங்க அரசியல் நாங்க. நடத்தினா தமிழ் தேசம் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. தமிழ் தேசத்தை மீட்கணும். என்னம்மா இந்த தமிழ்நாட்டை யாரை காப்பாத்துறது? ஓ, ஷஸ். என்னடா அப்படி போனா எப்படி கட்சி நடத்துறது? எனக்கு ஒன்று தோணுது. ஆ. இந்தா, இந்த போட்டுன கட்சியை கழிச்சு கிளம்பு. இந்தா நீ போட்டுக்கு கிளம்பும். கூட அந்த பார்த்து நான் ஒன்று போட்டுக்கிறேன். சரி வா. வீட்டில் உட்காந்து கடுப்பாகுது, என்ன பண்ணலாம்? சரி ஓகே, கோவா போவோம். ஏ புசி, வா நான் ஒரு நிமிஷம் வா. தலைவர் சொல்லுங்க தலைவரே. ஒன்றும் இல்லை, போய்ட்டு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டா போ. எதுக்கு தலைவரே? எங்க போறீங்க தலைவரே? கோவா போகிறேன். உடம்பு ஒரே கடுப்பாகுது ஏன் வீட்டில் தலைவரே? உட்காந்து. நான் அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கு தலைவரே, பொதுக்கூட்டம் இருக்கு. ஏன் மீட்டிங் தலைவரே? கடந்தா மீட்டிங் இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கணையா? போய் டிக்கெட் புக் பண்ணிட்டாயா? ரெஸ்ட்லாம் தலைவரே நம்ம வந்து இருக்கோம் ஆல்ரெடி. ஐயோ புசிமா, மாமா கூட பார்க்க மாட்டான், அதிகமாக பேசுற, சொன்னதை மட்டும் கரெக்டாக செய். இல்லைங்க தலைவரே, நம்ம எங்க வெளியே போறோம்? அது இப்போ பனையூர் விட்டா நீலாங்கரை, நீலாங்கரை விட்டா பனையூர், மாறி மாறி தூங்கி தானே தலைவரே. கோவால் வரப்போ தூங்கணுமா தலைவரே? இல்லை உங்களுக்கு தெரியாத விவரம். நான் நீ போய் 2 டிக்கெட் புக் பண்ணிட்டா போயிட்டு. 2 டிக்கெட் தலைவரே. எதுக்கு தலைவரே? நீங்க மட்டும் தானே போக போறீங்க, ஒன்று பண்ணா போதுமா? தெரியாதா மேல நடிக்காதயா? நான் தெரியல எனக்கு. நான் புரிஞ்சுக்கணும் அப்படியே. புரிஞ்சுங்க, தொழில் பிக்கப் பண்ணுங்க. உட்காந்து 2000 கேள்வி கேட்கறான், இதுக்கு வேலை செய்யறதுல ஒண்ணும் இல்ல. தலைவரே, தலைவரே சொல்றா. திடீர்னு பொதுக்கூட்டம் வந்து அவசர அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன கதை? ஏய், இந்த வெட்டு புலியா அந்த செத்த இல்லையா அப்படின்னு பேரு ஒன்று பண்ணியா உண்டா? தலைவரே, என்னடா இருந்தாலும் நம்ம புள்ள பார்த்து என்னங்க ஐயா? ஏய், புல்லெல்லாம் கிடையாது. இங்க பாரு, புள்ளை அவன் எனக்கு கரைத்தை கத்தின வரண்டா என்ன போட்டு தள்ளுறதுக்கு. கரைத்தே பிளாக் பெல்ட் வர வாங்கிக்கிறான், சும்மா விட மாட்டேன். ஏய், நான் இந்த அரசியல் எத்தனை வருஷமா இருக்கேன், அதனால சிபிஐ கிட்ட பிடிச்சு கூடான்னு இருக்கேன், ஊழல் வழக்கத்தெல்லாம் இருக்கேன், தள்ள போறேன். சூப்பர் தலைவரே, நீங்க எடுத்ததுலேயே ஏதாவது சூப்பரான முடிவு. அவனை சீக்கிரம் உள்ள தள்ளுங்க. என்னடா உனக்குடா இவ்வளவு கொலவரியா அப்படி இல்ல இருக்கு தலைவரே. சரி. ஏய், அவன் கரெக்டா என்ன சொல்றான்? இனிமேல் அவனுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. சொத்துல பங்குல முதல்ல, அதுக்கப்புறம் கட்சியில எந்த ஒரு சம்மதம் இல்லை. கேஸ போடுற ஊழல் குற்றவாளி, தேர்தல் மோசடி, இன்னும் என்னென்ன கேஸுக்கு போடுறோம். என்ன சரி தலைவரே, சூப்பர் தலைவரே. கட்சி தீர்மானம். வெட்டு புலிதான், பாத்துடலாம் தலைவரே. நம்ம தெரியுதுடா. டேய், இவ்வளவு வெறியா இருக்கீங்க கொலவரியா? இல்ல ஐயா, உங்களுக்கு இதுல ரொம்ப பண்ணிட்டாரா? ஆமா, தூக்கி உள்ள போடலாம் தலைவரே. நல்ல முடிவு தலைவரே, பாத்துக்கலாம் தலைவரே. சிபிஐ இந்த கட்சிகளை ஐயா உழைச்சிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. அவருக்கு மதிக்காம நீ போனா தனியா போ. ஆமா, நீங்க ஆர்டர் மட்டும் போட்டீங்களே, சிபிஐ கிட்ட போய் எப்படி என்ன பண்ண நாங்க பாத்துக்கிறோம் தலைவரே. இதுக்கப்புறம் நல்லா இருக்கு. நான் போய் பண்ணலாம், நடத்தலாம்னா சரிங்க தலைவரே. விழாக்கமாவனா போதும், கூட்டம் கூட்டிடலாம். அதே மாதிரி கேஸ போட்டு குடுத்துட்டு உள்ள தள்ளுற அப்பனுக்கும் புள்ளிக்கும் சண்டை முட்டு.